தாவேக்கு ஆட்சி அமைப்பதில் தொடரும் இழுபறி இன்று முடிவுக்கு வருமா? 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் விரைவில் பதவியேற்பு விழா. எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சமூக வலைதளத்தில் பதிவு. ஆளுநர் செயல்பாடுகள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது. வன்னியரசு விமர்சனம். மக்கள் ஆட்சிதான் தொடர வேண்டும், அமைய வேண்டும் என்பதே விசிகாவின் நோக்கம் என சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. ஆட்சிதான் மக்களுக்கான ஆட்சிதான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்கிறது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. தமிழகம் பல ஆண்டுகளாக பார்க்காத குதிரை பேரம் தற்போது நடந்து வருவதாக திமுக எம்பி வில்சன் விமர்சனம். தமிழக அரசியலில் மாற்றத்தை தருவதாக தவேக கூறியது இதைத்தானா எனவும் காட்டமான கேள்வி. சென்னை மெரினாவில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. விஜய் பதவியேற்பு தள்ளி போகும் நிலையில் தவேகவினர் போராட்டம் நடத்தக்கூடும் என பரவிய தகவலால் நடவடிக்கை. அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முதலமைச்சர் பதவியேற்பு குறித்து ஆலோசனை. தமிழகத்தின் நலன் கருதி திருமாவளவன் தவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தங்கம் வெள்ளி விலையில் இன்று மாற்றமின்றி விற்பனை. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,13,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை உட்பட 12 மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமனம். ராணுவ விவகாரங்கள் செயலாளராகவும் தமிழகத்தைச் சேர்ந்த NS ராஜா சுப்பிரமணி செயல்படுவார் என்று அறிவிப்பு. நாகப்பட்டினம் அருகே இலங்கை கப்பலின் என்ஜின் நடுக்கடலில் பழுது. மீன்பிடி படகு மூலம் நள்ளிரவில் கட்டி இழுத்து வரப்பட்டது. 7 மணி நேரம் நடுக்கடலில் உயிரை கையில் பிடித்து தவித்த 141 இந்திய இலங்கை பயணிகளின் பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள். புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராகிறார் ரங்கசாமி. 13ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பீகாரில் ஆசிரியர் தகுதி TRE 4 தேர்வுக்கான அறிவிப்பு தொடர்பாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட விவகாரம். உங்கள் சொந்த பிள்ளைகளை அமைச்சர்களாக்கிக் கொண்டு இளைஞர்கள் மீது தடியடி நடத்துவதா என தேஜஸ்வி யாதவ் கண்டனம். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றார் சுவேந்து அதிகாரி. ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். போர் முடிவுக்கு வருமா? அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிடமிருந்து இன்றிரவுக்குள் பதில் வரும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் நம்பிக்கை. திபெத்தில் மிதமான நிலநடுக்கம். நிலப்பரப்பில் இருந்து 38 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தகவல்.